யாரு தளபதி வந்தாரு, கொத்து பரோட்டா முடிஞ்சிச்சு. நான் 5 நாள் ஜாலியாக சுற்றிட்டேன். பார்த்தா அவர் வந்தப்போ குளத்தூர் திருவிழா நகரே அப்படி சும்மா ஜொலிக்குது. 25,000 30,000 பேர் இருப்பாங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், முடிஞ்சு வச்சா. யாராக இருந்தால் நாக்குது, அது சாலியாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவே தவிர்த்து வச்சுருப்பேன். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த எடப்பாடி பற்றியும் எனக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்களை பற்றி எனக்கு மொத்தமாக தெரியும். இனிமேல் தேரவே மாட்டானுங்க. இனிமே நான் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன். மேடையில் 2 கட்சியுமே கிடையாது. திமுக கூட அண்ணா திமுக கூடாது, ஒரே கட்சி தாவே கதா. 100 நாள் சாதனை. ரொம்ப அறியாதவன் சிவா. எவ்வளோ பேர் உட்கார வச்சுருக்கான். நான் நினச்சா ஒரு 100 நாள் சாதனைக்கு ஒரு 100 பேர் 8 மிஷின் கொடுப்பான்னு பார்த்தா ஊரையே பற்றி தொழிலையே பற்றி அதை வச்சுருக்கேன். அதான் தாவேகா, அதான் நம்முடைய விஜய். எல்லாம் சொல்கிறாங்க பேசாமல் இருந்தாலும், அவர் பேசாமல் இருந்தாலும் பேச மாட்டார். பேசுனா ஓடி போயிடுறாங்க. என்ன பண்ணுது அவர்? பேசாது இருந்தாலும் பேச மாட்டார், பேசுனா ஓடி போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கே ஒழிஞ்சிடாது. இப்போ வந்து எதிர்கட்சி பூஜ்ஜம், அது ஒன்றுமே தெரியாது. அது என்னதான் பண்ண போது தெரியல. 5 வருஷத்தில் என்னை கேட்டால் அது ராஜ்யமாக பண்ணிட்டு போயிடலாம். என்னத்தை பேசுறது, அதுவும் ஓடி போச்சு. இந்த மாதிரி நிதி அமைச்சர் இருந்தாருன்னு வச்சுக்க, இன்னும் அதே மாதிரி நம்முடைய தம்பி இப்போ கடைசியாக கழிக்க போகிறாரு, கல்யாணமணி. கடைசியாக கழிக்க போகிறாரு. அவருடைய ஒரு ஏழ்மையான ஆள். அவரை தமிழ் பாடல்னு ஒரு தலைவராக போடுது. சாதாரண தொண்டர்களை